சொல்வதெல்லாம் உண்மை. எனக்கு இந்த ரேஸ் கோர்ஸ் வாழ்க்கை இவங்க வாழ்ந்தாங்கன்னா இவங்களோட என்னால் வாழ முடியாது. அங்கே எல்லா ஆம்பளைங்களும் கையில் சிகரெட் இருக்கும், உள்ள பார்டர் இருக்குது. அதில் நான் இப்போ இங்கே பண்ணி காட்ட விரும்பலை. அதெல்லாம் இவ்வளோ புக்ஸை இப்படி வச்சுக்கிட்டு அத்தனை ஆம்பளைங்களில் போயிட்டு இவங்க புக்கு விற்றுட்டு வருவாங்க. சரியா? ஒருத்தன் ஒரு மாதிரி அஃபெக்ஷனில் பார்ப்பான், ஒருத்தன் வேற நிலையில் பார்ப்பான். ஜெயிலேருந்து வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணும்? எப்படிமா என்னை வெளியே எடுத்து தானே கேட்குறோம். அவர் என்ன கேட்குற வந்தோடனே எங்கள் மாமா எனக்கு சொல்கிறாரு, நீ மோத்திபாயை வச்சுட்டு இருக்கிற. சொல்லுங்க, உங்கள் பேர்? அம்மா, என் பேர் அஸ்மத். அஸ்மத் என் பேர். நான் ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் பண்ணேன் பெசன்ட் நகரில். நான் அங்கே தான் இருந்தேன். எனக்கு 2 பிள்ளைங்க. அப்புறம் எங்கள் முதல் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, சில ப்ராப்ளத்துக்காக எங்கள் மாமியாரெலாம் சேர்ந்து எனக்கு 2வது ஹாஜிரா பேகம்ன்றவங்கள மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நான் காஸ்ட்யூம் டிசைனர். நான் டைலரிங் 19 வருஷம் கடை வச்சுருந்தேன். 2005 23 அவங்களோட பிரதர்லாம் சேர்ந்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க முஸ்லீம் மார்க்க சட்டப்படி. நான் ஆன்மீகத்திலேயே இருந்தேன். ஹாதரியான்ற ஒரு இந்த மோன் ரோட்டில் தர்கால அந்த வம்சத்தில் வந்தவன். நான் 5 வேளை தொழுவேன், ரொம்ப ஒழுக்கமாக இருந்தேன். என்னை எல்லாம் ஐயானு கூப்பிடுவாங்க பெசன்ட் நகரில். அப்படி இருந்தேன். இவங்களை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பையன் வயிற்றில் வந்தான். மேரேஜ் பண்ணும்போது முதல் ஒய்ஃபுக்கு என்ன இருந்தது உடம்புக்கு? இல்லை, அவங்களுக்கு இந்த எங்களதில் இந்த ஜின்னுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சாமி மாதிரி இருக்கும் உடம்புல. அவங்க ரொம்ப எதுவும் ஆக்டிவேஷனாக இப்போ கூட அவங்க ரொம்ப உடம்பு முடியாமல் தான் இருக்காங்க. அதனால் அவங்கெல்லாம் சொல்லி எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க. அவங்கெல்லாம் சொல்லி தான் மேரேஜ் பண்ணாங்க. என்னுடைய மேரேஜில் எங்கள் மாமியாரும் சைன் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப வசதியாக இருந்தேன். கார் வச்சுட்டு இருந்தேன், 2 கார் வச்சுட்டு இருந்தேன். சொந்த கடை ஷாஹின் டெய்லர்ஸ்னால் பெசன்ட் நகரில் தெரியாத ஆள் கிடையாது எனக்கு இருந்தேன். அது என்னுடைய என்ன சுயநலன்னு தெரியல. இவங்களை மேரேஜ் பண்ணேன். அடையாறுலேயே தனியாக வீடு எடுத்து வச்சுருந்தேன். இருந்தாங்க, அப்படியே நல்லா தான் இருந்தாங்க. அந்த 2 பசங்க முதல் இருக்காங்க மேடம். பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ பொண்ணு கல்யாணத்துக்கு கூட என்ன போக விடல மேடம். அதனால் அவங்களோட தொடர்பு கட்டாகி போச்சு. 3 வருஷம் ஆகுது. அப்புறம் இவங்களை கல்யாணம் பண்ணும்போது இவங்க அம்மா ரேஸ் கோர்ஸில் புக்கு விற்கிறாங்க. இது மெட்ராஸ் ரேஸ் கிளப் இருக்குது இல்லையா, அதில் எனக்கு இது தெரியாது. தெரிஞ்சுருந்தால் நிஜமாக நான் பண்ணியிருக்க மாட்டேன். மறைச்சிட்டாங்க. நான் அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லும்போது உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் கூட இவங்க தனி வீடு எடுத்து வச்சுருந்தேன். யார் இந்த சம்மந்தம் கொண்டு வந்தது? அவங்க மாமா. அவங்க ஏற்கனவே ஹஸ்பண்ட் இறந்துட்டார். இப்போ நான் இவங்களை மேரேஜ் பண்ண 2வது ஹாஜிரான்றவங்க வீடோ. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ராஜியா ஃபாத்திமான்னு 5 வயசு பொண்ணு. நான் ஏற்றுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த பொண்ணு என் கூட தான் இருந்தது. இந்த நிமிஷம் வரைக்கும் என் கூட தான் இருந்தாங்க. இவங்களை அஜ்மீர், ஆக்ரா, தாஜ்மஹால் எல்லாம் சுற்றி காட்டினேன். நல்லா தான் மேடம் நாங்கள் இருந்தோம். அதோட நாங்கள் அஜ்மீர், ஆக்ராவில் இருக்கும்போது அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிச்சு. என் பொண்ணு அங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு நல்லா தான் பண்ணோம். எல்லாம் வந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க. அவங்க அம்மா வந்தாங்க மேடம். இவங்களை ஏதோ போட்டு மெயின்ட் வாஷ் பண்ணி ரேஸ் கோர்ஸுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இதை நான் எதிர்க்க ஆரம்பித்தேன் மேடம். எங்கள் முஸ்லீம் மார்க்க சட்டத்தில் ரேஸ் கோர்ஸுன்றது சரியான இடம் இல்லை மேடம். அதாவது எதிர்ப்புனா பயங்கரமான எதிர்ப்பு. நான் உடன்படலை. அதுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். கடைசியில் என்னால் முடியல. அதுக்கப்புறம் இவங்க சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு ஆலந்தூரில் ஒரு இடத்துல வீடு எடுத்துகிட்டு இருந்துட்டாங்க. அதுக்கு இடையில் என்னுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி நான் ஆல்ரெடி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கேன். ஒரு ப்ராப்பர்ட்டி கேஸில் எங்கள் தூரத்து ரிலேஷன் என் மேலே ஒரு கேஸ் கொடுத்தாங்க. அது ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு பொய்யான கேஸ் பண்ணி என் மேலே என்ன அதாவது விசாரிக்கிறதுக்குன்னு கூப்பிட்டு போயிட்டு உடனடியாக என்னை போய் ஜட்ஜி வீட்டில் கொண்டு போய் ஒரு அக்கிஸ்ட் மாதிரி என்னை அரெஸ்ட் பண்ணி 23 நாள் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் என்னை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் முதல் ஒய்ஃப் எங்கேயும் வரமாட்டாங்க. வெளி உலகம்லாம் அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அவங்களாம் வந்தாங்க. இப்போ அந்த நேரத்தில் இவங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை ஆகிட்டு நான் ஒதுங்கி இவங்ககிட்ட எழுதி வாங்கி அவங்க அண்ணனை எழுதி வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். இவங்களே வந்தாங்க. இவங்களே அப்போவே இவங்க போயிட்டு இருந்தால் கூட நான் அதோட என் லைஃப்பில் ஏதோ ஒரு வழியாக என் பிள்ளை குட்டிங்களோட நான் சேர்ந்துட்டேன். இவங்களே என்ன ஜெயிலில் பார்த்து மனு போட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து இவங்க தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களும் வந்தாங்க, இவங்க வந்தாங்க. பட் இவங்க கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதோட இவங்க அவங்களோட எதிரி ஆகிட்டாங்க. அவங்களோட பேச்சுக்கு போகக்கூடாது, அவங்களோட ஷாஹின் டெய்லர் பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஒரு 2 இடம் வாங்கி வச்சுருந்தேன் கோலத்தை மெயின் ரோட்டில். அது விற்றேன். கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு. எல்லாமே அடி மேலே அடி. அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் என் உடம்புல இருக்கிற இதை தவிர வேறு எதுவும் இல்லை என்கிட்ட.
அப்படியே தெருவில் நின்றுட்டு மேடம். என் பிள்ளைக்காக நான் தேடிக்கிட்டு திருப்பியும் போனேன். பெசன் நகரை விட்டு இங்கே வரணும் அப்படின்னாங்க. சரி, கடல்லாம் போயிடுச்சு எல்லாமே. ஏற்கனவே கடல்லாம் நாசமாயிடுச்சு. 8 மிஷின் ஓடிட்டு இருந்தது, 2 மிஷின் ஆயிடுச்சு. அதுவும் போச்சு, மாற்றி வச்சேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன். வந்துட்டு ஆலந்தூரில் இருந்தால் கூலிக்கு வேலை போய் செய்தேன். 600 ரூபா 500 ரூபாய்க்கு போய் கட்டிங் மாஸ்டர் போய் சைடில் சின்ன சின்ன கடைகள். எதுக்காக அது பண்ணேன்னா, என் பையனுக்கு ஸ்கூல்லேருந்து நான் தான் கூப்பிட்டு வருவேன். காலையில் நான் தான் விடுவேன், சாயந்தரம் நான் தான் கூப்பிட்டு வருவேன். இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபேமிலியில் உட்காந்து ஒரு மனைவி சொல்லும் போது, இல்லைங்க நான் வந்து கொஞ்சம் காசு சம்பாரிச்சிக்கலாம், நமக்கு பொண்ணு இருக்குது, உங்களுக்கும் பிஸ்னஸ் போயிடுச்சு அப்படின்னு அந்த மைண்ட் வாஷ் பண்ணும்போது, சரி அவங்க இஷ்டத்துக்கு நம்ம போயிடலான்ட்டு சொல்லிட்டு பெசன் நகரோட தொடர்பே விட்டுட்டேன். ஒரு கஸ்டமரும் நான் 2000 கஸ்டமர் இருக்காங்க எனக்கு, எல்லாரோட தொடர்பும் நான் விட்டுட்டு இவங்களோட நான் ஆலந்தூருக்கு வந்துட்டேன். ஆலந்தூரில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவங்க கூடயே இருந்தேன், அப்படியே ஓடிட்டே இருந்தது. அதோட அவங்க அம்மா நம்ம வீட்டில் வந்து சின்ன வீடு மேடம், ஒரு ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன். நான், என் மனைவி, ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணு, எங்கள் மாமியார் வந்துடுவாங்க, அவங்க தம்பி வந்துடுவாங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை மேடம், அவங்கக்கிட்ட நான் எழுதி வாங்கியாச்சு போன வருஷம். எல்லாமே டாக்குமெண்ட் அங்கே கொடுத்துருக்கேன். என்னுடைய பையனை என் கண்ட்ரோலில் நான் பார்க்கணும். வாரத்தில் ஒரு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவங்களோட போகிற பாதைகள், அவங்க இருக்கிற இடம், நான் தப்பாக சொல்ல வரல, அவங்க இருக்கிற இடத்துலேருந்து இருக்கும்போது என் பையனுக்கும் அதோட எஃபெக்ட் தான் ஆகும். பையனுக்கு என்ன வயசு? 9 வயசு ஆகுது மேடம். முஹினுத்தீன் அவன் பேர். இது 10வது வயசு நடக்குது. நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டுமா? சொல்லுங்க மேடம். ஒருவேளை நீங்கள் உங்கள் முதல் மனைவிக்கு பண்ண துரோகத்தோடு விளைவாக இருக்குமோ இது? இல்லை மேடம். ஏன்? இல்லை, சான்ஸ் இல்லை மேடம். ஏன்னா நான் அவங்களுக்கு எந்த குறைய வைக்கல மேடம். உங்களுக்கு நீங்கள் எல்லாமே இன்னொரு கல்யாணம் பண்ணதே வந்து குறை தானேங்க? ஆமாம் மேடம். நீங்கள் உங்களுக்கு 1000 நியாயம் இருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணு மனசில் எவ்வளோ பாடுபட்டுதோ. இல்லை மேடம். நீங்கள் நோய் சொல்கிறீங்க, நோய்ங்கிறதுக்கு உங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஜின் சொல்கிறீங்க, ஜின்னா என்னதுன்னு எனக்கும் தெரியும். நோய்னா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இல்லை, நான் அதை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்களா? இல்லை மேடம், நான் என்னுடைய இஷ்டத்துக்கு போய் பண்ணல மேடம். அவங்க அண்ணனுக்கு எல்லாருக்கும், இவங்களுக்கே தெரியுமா, எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணுவாங்க அப்படி உங்க முதல் மனைவி? இல்லை, அவங்க வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமும் இல்லை. ரெண்டாவது அவங்க மேலே நான் குறை சொல்லலை, பட் அவங்களால என்னை கான்செப்ட் பண்ண முடியல. அவங்க நான் லவ் மேரேஜ் தான். அவங்க பேர் ஷாஹினா? ஷாஹின். ஷாஹின் பேர்ல எல்லாம் இருந்தது, எல்லாமே போச்சு. அவங்கள விட்டீங்க, எல்லாமே போச்சு. நானே இப்போ உயிரோட இருக்கிறது பெரிய. ரெண்டாவது வைஃப் பேரு ஹாஜிரா பேகம். சொல்லுங்கம்மா, உங்க பேரு? ஹாஜிரா மேடம். சொல்லுங்க ஹாஜிரா, எப்படி அவர் கல்யாணம் பண்ணீங்க? நான் கல்யாணம் பண்ணல மேடம், எங்கள் வீட்டில் பெரியவங்க தான் பண்ணி வச்சாங்க. அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். ஏமாத்தி எல்லாம் கல்யாணம் பண்ணல? ஏமாத்தில. என்ன சொன்னாங்க, எனக்கும் அவங்களுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் எங்கள் அண்ணன் சொன்னார். இதுமாரி வந்து இதுமாரி எதுவுமே இல்லை அவங்க கிட்டன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாங்க. நான் அப்பயே சொல்லிட்டேன் எங்கள் அண்ணன்கிட்ட, வேணாம் அண்ணா, எனக்கு கல்யாணமே வேணாம். அவர் வந்து என்னது, என் பொண்ணுக்காகவே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் எப்படி நடந்ததுன்னா, எங்கள் அண்ணன் வந்தார் வீட்டுக்கு. எங்கள் அண்ணனா எங்கள் மாமா பையன் தான் அவர். எனக்கு வந்து இவங்களாட்டம் மச்சானும் கூட வேணும், மாமா பையனும் வேணும். அவங்களோட அண்ணனுக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்களுக்கு பிறந்தது தான் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தார், நாங்கள் தனியாக தான் இருந்தோம். வீட்டுக்கு வந்தார், இதுமாரி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். நான் சொல்லிட்டேன், எனக்கு கல்யாணமே வேணாம், நான் எதுவும் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், என் இடத்துக்கு. என்ன வேலை செஞ்சுட்டு? நான் என் இது இருக்குது மேடம், ரேஸ் கிளப் இருக்குல்ல மேடம், ரேஸ் கோர்ஸ், அதுக்குள்ளே புக்கு சேல் பண்ணுற கடை இருக்குது எங்களுக்கு. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்குது. என்ன புக்குமா? ரேஸ் புக் தான் மேடம். ரேஸ் புக்கு தான் அது. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து 60 வருஷமாக இருக்குது. எனக்கு வந்து எங்கள் ராசியோட அப்பா இறந்துட்டார்ல, உங்கள் முதல் ஹஸ்பண்ட் எங்கள் மாமா பையன் தான்மா இறந்துட்டாரா? ஆமாம். எதுக்கு முன்னாடி சுகர் வந்து கை கால்லாம் அவருக்கு வேலை செய்யாது, ரொம்ப சுகர் ஜாஸ்தி. கல்யாணம் பண்ணீங்க இவரை? ஆமாம் மேடம். எப்படி இருந்தது உங்கள் வாழ்க்கை? மேடம் ஸ்டார்டிங் 5வது நாளே அடித்தார் மேடம். கல்யாணம் ஆகி மூஞ்சி அடித்து ரத்தம் ஊற்ற மூஞ்சி இவ்வளோ பெருசாக வீங்கி, இப்போ கூட அங்கே இருக்க அடையாரில் போய் கேளுங்க. நாங்கள் மேடம் 5வது நாள் தண்ணி அடிப்பாரா? ரொம்ப எல்லாமே இருக்கு மேடம். விசாரிங்க, பள்ளிவாசல்ல விசாரிங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அவரே பண்டல் வச்சிருப்பாரு பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. உங்க 2 பேருக்கு ரொம்ப வயசு வித்தியாசமா? ஆமா மேடம். அவருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணும்போது 42, எனக்கு அவர் கல்யாணம் பண்ணும்போது 28. 28ல பையன் பிறக்கும்போது 29 தான்.
பையன் வந்து 1.5 வயசு பிறகு தான் பிறந்தான். சரி, எதனால அவர் ஜெயிலுக்கு போனாரு? எனக்கு அவருக்கும் சண்டை. நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டை விட்டு போயிட்டு எங்கே இருந்தேன், எங்கள் தம்பி வீட்டில் இருந்தேன். எனக்கு தெரியாது என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு போலீஸில் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க. ஜெயிலில் கூட போட்டாங்க. ஜெயிலுக்கு போனார்ல, அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு கோர்ட்டுக்கெலாம் எடுத்து போய் டைவர்ஸ்லாம் கொடுத்துட்டார் மேடம் அவரு. நீ எனக்கு உனக்கும் எனக்கு அந்த சம்பவம் மேலே அவரே இழுத்துட்டு போனார். எங்கள் அண்ணெல்லாம் வந்து கூட கையெழுத்து போட்டார். இருந்தாங்க அவங்க அண்ணன் சொல்லி தான் இந்த மாதிரி ஆரம்பமே பிரச்சனையாக இருக்கு. இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவங்களை நான் அடிச்சேன்னு. இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களை நான் கை வச்சதில்லை. இது உலகத்துக்கே தெரியும் மேடம். மேல ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு தெரியும். குழந்தை வயித்துல இருக்கு மேடம். எந்த முயினு பொறுக்கிறதுக்கு நீங்க விசாரிக்கணும், தீவிர விசாரிக்கணும். பாருங்க மேடம், தீவிர விசாரிக்கணும். அடையாறுல நான் அட்ரஸ் கேளுங்க மேடம். தீவிர விசாரிக்கணும். நான் இந்த மாதிரி பண்ணணும்ன்றது தீவிர விசாரிக்கணும். எனக்கு முக்கியம் வந்து 2 பசங்க. அவங்க மேல ஆணையா சொல்றேன், அவர் என்ன அடிச்சார். அது எதுக்காக அடிச்சாருன்னா, செயின் இருக்குல்ல மேடம், போட்டுட்டு இருந்தேன். நான் சொன்னேன் நான் கொடுக்க மாட்டேன், இருக்கிறதே நீ கொடுத்தது எனக்கு அதுதான், எனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன பண்ணா, இழுத்த தாலி அறுத்து தூள் ஆயிட்டு அதை நான் பிடிச்சி தள்ள சொல்லிட்டு என்னை பிடிச்சி தள்ளான் மேடம். செவுத்துல தள்ளி விழுந்து கீழே விழுந்துட்டேன். பாட்டு உடஞ்சதெல்லாம் எடுத்துட்டு போறாரு. ஆனா நான் என்ன கொண்டு பார்க்கல. அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அடிக்கடிக்கு மேடம். அவரோட முதல் மனைவியை பார்த்திருக்கீங்களா நீங்க? இல்ல மேடம், நான் ஒரு வாட்டி தான் ரோட்ல தான் பார்த்திருக்கேன். நான் பார்த்தது இல்லை மேடம். ஆனா எப்ப தெரிய வந்தது அவங்க டைவோர்ஸ் பண்ணலன்னு? அது வந்து அவரே தான் சொன்னார். அப்புறமா தெரியும் அவங்க அண்ணனை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. எல்லாருக்கும் இதெல்லாம் இல்ல தெரியும். மேடம், எங்க அண்ணன் சொல்லிதான் எதுவுமே பணம் இல்ல. இல்ல மேடம், பணம் எல்லாம் இல்ல மேடம். அப்ப மட்டும் பணம் இருக்கும்போது மட்டும் என்ன பண்ணாரு மேடம் அவரு, என் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் 6 மாசமா கட்டலன்னு சொல்லிட்டு, இப்ப கூட பரமேஸ்வரி நகர் ஸ்கூல்ல போய் கேளுங்க, 6 மாசம் 3rd படிச்சுட்டு இருந்தான். இந்த ஸ்கூல்ல நான் ஃபீஸ்லாம் கட்டிட்டு பிறகுதான் எனக்கு கல்யாணம் நடந்தது. 4 நாள்ல கல்யாணம் பண்ணாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட கூட சொல்றேன், நான் எனக்கு கல்யாணம் வேணாம், எப்படியாவது நிறுத்துங்கன்னு சொல்றேன். நான் சொன்னதுக்கு அவர் சொல்றாரு, உங்க வீட்டுக்காரங்க பண்றாங்களேம்மா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் நீங்க அவரோட சந்தோஷமா வாழல? இல்ல மேடம், நடுவுல வந்து பிரச்சனை பண்ணுவார் மேடம். பிரச்சனை பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம், எதுக்கு பிரச்சனை? அது என்ன பிரச்சனை பண்றாரு, ஏது பிரச்சனை? பணம் கேட்டா பணம் கொடுக்குறேன் பாருங்க. 1 லட்சம் ரூபாய் அந்த நானு அடையார் வீட்டுல மேடம் என்ன போட்டு தள்ளார்ல மேடம் பண்ணிட்டு. இல்லம்மா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, அவர்கிட்ட என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை தெரியல, சந்தேகப்படுறாரு மேடம். சந்தேகப்படுறாரு. எதுக்காக கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு ஜெயிலுக்கு போனார். நீங்க பாதி விட்டுட்டீங்களே. ஜெயிலுக்கு நான் போனதுக்காக ஒரு மோத்தி பாய் சொல்லிட்டு ஊர் ஃப்ரெண்டே இருந்தார், என் கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தார். அவர் மோத்தி பாய் தான் தெரியும் தவிர வேற என்ன ஏது எப்படி யாரு என்னன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு மட்டும் தான் தெரியும் சொல்லிட்டு அவரை பிடிச்சேன். நான் பிடிச்சி என்ன பண்ணேன், மோத்தி பாய் இப்படி என்ன சின்னாச்சா, அவர் என்ன பண்ணார், வாமா நம்ம 2 பேர் போய் ஜெயிலில் பார்க்கலாம் அவரை சொல்லிட்டு பெயில் போடலாம் சொல்லிட்டு பெயிலுக்காக கூட்டிட்டு போனாங்க. அவர் மோத்தி பாய் கூட ஃபர்ஸ்ட் பெயில் கிடைக்கல, ஃபர்ஸ்ட் பெயில் கிடைக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ. இவர்கிட்ட என்ன பிரச்சனை? அவர் சம்பாதிச்சுட்டு இருந்தாரா, வேலை செஞ்சுட்டு இருந்தாரா? மேடம் நான் தான் சொல்றேன் மேடம், கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே பண்ணதில்லை மேடம். நான் தான் அவருக்கு நான் வேலைக்கு போய் நான் நிறைய பண்ணியிருக்கிறேன் மேடம், எவ்வளவோ பண்ணியிருக்கிறேன். இப்போ லாஸ்ட் டைம்ல கூட ஒரு கடை வச்சார்ல மேடம், அதுக்கு 14,000 கொடுத்துருக்குறேன். வண்டி என் பேர்ல இருக்கு மேடம், டியூல வாங்கி கொடுத்தது கடத்துல. அவருக்கு ஒரு கடை இருந்ததாமே பெசன் நகர்ல. அது பெசன் நகர்ல கடை இருந்து என்ன மேடம், கடை மட்டும் இருந்தா வேலை செஞ்சாதானே மேடம் சம்பளம் வரும். வேலை செய்ய மாட்டாரா? அவர் எங்க செய்யறாரு மேடம்? என்ன பண்ணுவாரு? வேற பிரச்சனை தான். இந்த வீட்டை விட்டா பிரச்சனை, அந்த வீட்டுக்கு விட்டா பிரச்சனை, அந்த வீட்டுக்கு போனா பிரச்சனை, இந்த வீட்டுல வந்து சொல்றேன் 2 இடத்துல இருப்பாரா பிரச்சனை. ஆனா என்ன சொன்னது என்னன்னு கேளுங்க மேடம், சொன்னது என்னன்னா அவங்க கூட எந்த இதோ பிரச்சனையே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா எல்லாமே இருந்தது. நடுவுல ஒரு விஷயம் மேடம், இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஒரு நைட் கூட நான் தங்குனது கிடையாது இவங்களை தவிர்த்து. இது 1. 2வது, இவங்க சொன்னாங்கல்ல நான் எதுவும் பண்ணலன்னு, இதை என்கிட்ட மெரிட்டி எழுதி வாங்கியிருக்காங்க. இது எழுதுறது யாரு? ஒரு வயசுக்கு வந்த காலேஜில் படிக்கிற பொண்ணு. என்ன எழுதி வாங்கியிருக்காங்க? டாக்குமெண்ட்ஸ் இருக்கு தரேன் மேடம். 10 வருஷமா இங்க பாருங்க மேடம், 2010 இவங்க மாசம் 12,000 ரூபாய் கொடுத்தா ரேஸ் கோர்ஸ்க்கு போக மாட்டேன்னு சொன்னாங்க. மாவட்ட செயலாளர் SJ சாதிக் இருங்க, என்ன பேச விட சொல்லுங்க. ஒருவேளை சோறு போட்டா போதுமா மேடம்? 12,000 ரூபாய் ஒரு வாட்டி கொடுத்தா போதுமா மேடம்? நீ 10 நாள்லயே போயிட்டாங்களே. நெக்ஸ்ட் டைம் கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு இல்லையே, நீ வீட்லயே கடத்துறேன்னு வீட்ல இல்லாம போயிடுவேன். ஜமாத்துல இருந்து என்ன கூப்பிட்டு அப்ப கூட அவங்க சொல்றாங்க, பை நீங்க 12,000 ரூபாய் தரீங்க, ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் அவங்க ரேஸ்கோ சொல்லுவாங்க. பரவாயில்லங்கன்ட்டு எதிர்க்க ஒரு ஷீட் வீடு எடுத்து நான் தங்கி இருந்தேன் தனியா. இவங்க கண் எதிர்க்க குடிக்கிறது பழக்கம் உண்டு. எல்லாமே இருக்கு மேடம். மேடம் நீங்க இத பாருங்க, என்னுடைய பிளட் டெஸ்ட் எடுத்துக்கங்க, என்னுடைய பிளட் டெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் பண்ணேன். எல்லாரும் கூட பழக்கம் இருக்கு, தண்ணி பழக்கம் இருக்கு மேடம். நீங்க பிளட் டெஸ்ட் சொல்றீங்களா, நீங்க கண்டிப்பா ஆயிரத்தண்டா மேடம் போய் மேடம் இதே போய் தான். அதாவது இங்க பாருங்க மேடம், நான் வந்து 420 பேச்சுக்கு ஃப்ராட்.
இருக்கிறது தானே சொல்றேன். அதாவது நான் சம்பாதிக்கிறது இல்ல. அப்புறம் நான் சம்பாதிக்காம இருக்கும் போது நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ண? சம்பாதிக்கலாம் உங்க அண்ணன் பண்ணி வச்சாரு. நான் உன்னை பார்க்க கூட இல்லீங்களா? சரி ஏன் கூட வந்து சரி மேடம் உங்களோட கல்யாண செலவு பார்க்க கூட இல்ல மேடம். கல்யாணம் மார்னிங் கல்யாணம் ஆகுதுன்னா சாயந்தரம் தான் எங்க அண்ணி காட்டுறாரு இவங்க தான் உங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு. தம்பி ஆல்பத்துல இருந்தாரு. தம்பி எங்க வீட்டுக்கு எங்க அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து ஆல்பத்துல இருந்தாரு. எங்க அண்ணா தான் காட்டுறாரு இவரு தான் சொல்லிட்டு. நான் சொன்னேன் எனக்கு வேணா கல்யாணமே வேணாண்ணா, உனக்காக இல்ல உன் பொண்ணுக்காக. என் பொண்ணுக்காக என்ன செஞ்சிருக்கா கேளுங்க. கல்யாணம் ஆயிட்டு ரேஸ் கோர்ஸ்க்கு போவானா சொல்றாரு. நான் ஒத்துக்கிறேன் போவானான்னு சொன்ன. நான் கல்யாணம் ஆயிட்டு போனேன் 1.5 வருஷம் போல. அதெல்லாம் சும்மா பேச்சு. பையன் வயித்துல வந்ததுக்கு பையன் 6 மாசம் குழந்தை விட்டுட்டு நீ போன. நான் இல்ல 6 மாசம் குழந்தை நான் ஒத்துக்கிறேன் மேடம். அந்த குழந்தை யார் பாத்துக்கிட்டாங்க? நான் வளர்க்கணும் மேடம். எனக்கு நான் படிப்பு அறிவு இல்ல. என் பொண்ணுக்கு அது வேணும்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் மேடம். கல்யாணம் படிக்கிறாளா? காலேஜ் செகண்ட் இயர் மேடம். போறான். அவதான் எழுதி வந்தாளா? ஆமா மேடம். அவளுக்கு தமிழ் தெரியாது மேடம். இங்கிலீஷ்ல எனக்கும் தெரியாது. தமிழ் தெரியாது. என்ன எழுதி வாங்கி இருக்கு? எங்களை போட்டு இல்லவே இல்ல மேடம். இந்த பேப்பர் தரம் படிங்க. ஒரு வேலை கடந்த எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதுல இருந்து எதுவுமே செய்யல மேடம். மேல ஒருத்தர் இருக்கிறான் நான் எதுவுமே செய்யலன்றதுக்கு. அதாவது ஒருத்தரோட ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா கூட விசுவாசம் வைக்கணும். நான் 10 வருஷம் வாழ்க்கையில ஏதாவது உனக்காக கண்டிப்பா பண்ணாம இல்ல, பண்ணி தான் இருக்கிறேன். இப்போ கூட பையனை பாக்குறதுக்கு இவங்களோட கொஞ்சம் பேச விடுங்க. இந்த இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாரு, அது எதுக்காக கட்டுறாரு தெரியுமா சொல்றாரு அவரு. எனக்கு கட்ட சொல்லிட்டு வராரு. இப்போ நான் 5th போறான் மேடம். எல்கேஜில இருந்து இப்ப வரைக்கும் நான் ஃபீஸ் கட்டிட்டு வரேன். இப்ப வரைக்கும் அல்லாஹ்வோட சொல்றேன் பணம் நான் இவர்கிட்ட கொடுப்பேன். ஏன்னா என் பணத்தை நான் பணத்தை சம்பாரிச்சு என்னுடைய பையன் என்னோட பணம் ஸ்கூல்ல மிஸ் ஃபோன் பண்ணி கேளுங்க இல்ல கேளுங்க மேடம். என்னோட சம்பாதிட்டு நான் இவர்கிட்ட கொடுப்பேன். நீங்க போய் ஃபீஸ் கட்டிட்டு வாங்க. என்னோட பொண்ணோட டியூஷன் ஃபீஸ் கொடுப்பேன். நீங்க எல்லாம் ஒண்ணாதான் வாழ்ந்தீங்களா? எவ்வளவு நாள் ஒண்ணா இருந்தீங்க மேடம்? அதான் சொல்றேன்னா இப்படி சண்டை போட்டுட்டு போவார் மேடம். ஒரு 6 மாசம் அப்படிதான் தாக்கு பிடிக்க மாட்டார். திரும்ப என்ன பண்ணுவார், கால்ல கழுது வந்து எப்படியாவது யாராவது பிடிச்சி விடிச்சு எதுனா ஒண்ணு சொல்லி வில்லி வந்துருவாரு. 3 மாசம் நல்லா ஒழுங்கா இருப்பார் மேடம். தொல்லையே இருக்காது. எந்த தொல்லையா திரும்ப என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஏன் வராங்க இவங்க ஏன் போறாங்க, அம்மா வரக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. பசங்க வீட்டுல இருந்தா கலாட்டா இருக்குமா இருக்காதா மேடம்? பேசக்கூட கூடாதுன்றாரு மேடம். அதை விடுங்க. காலையில ஏஞ்சி நமாஸுக்கு போய் லைட் போடக்கூடாது மேடம். நமாஸுக்கு போறதுக்கு லைட் போடக்கூடாது. நான் நாள் ஃபுல்லா ஓச்சு. அப்ப நான் ஒழிக்கலையா? சரிம்மா. எப்ப நிரந்தரமா பிரிஞ்சீங்க? கல்யாணம் ஆகாம இவங்க குழந்தை பெத்துக்கிட்டாங்க. என் கூட வாழ்ந்தாங்க. பெசன் நகர்ல இருந்து இங்க ஓடி வந்துட்டாங்க. கடை பேர் மாத்த சொன்னாங்க. எழுதி கொடுத்து அதான் சொல்றேன் மேடம். கல்யாணம் ஆன புதுசுல இருந்து எழுதி கொடுத்துன்னு தான் இருக்கிறோம் மேடம். அப்பப்ப எழுதி கொடுப்பேன். அப்பப்ப கூட்டிட்டு போவாரு. அதெல்லாம் சும்மா மேடம். அவங்க அண்ணனை வச்சு ஃபர்ஸ்ட் ஆரம்பமே நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இது விளக்கம் கொடுத்தேன். அடிக்கடி ஆரம்பமே இவங்க போயிட்டு போற பிரச்சனை கிடையாது. பாருங்க மேடம், உனக்கு எது இல்லடி, நான் ஆம்பளடி, நான் 1000 கல்யாணம் பண்ணுவேன். நான் இப்ப கூட ஒரு போட்டோ வச்சு சுட்டின்னு தான் மேடம். எங்க கூட வேலை செய்யறவங்க வெளியே, நான் ஃபர்ஸ்ட் ரோட்ல உள்ள இருக்கிறேன், கடை இருக்கு, வெளியே ரோட்ல இருக்கிறாங்களா அவங்க கட்டெல்லாம் காட்டிட்டு நான் கல்யாணம் பண்ண போறேன். அவங்க எல்லாம் உனக்கு என்ன சொந்தமா பந்தமா? என்னோட மாலை எடுக்கிறதுக்கு தானே மேடம். ஆமா நான் இப்ப கூட சொல்றேன் மேடம். அந்த போட்டோ வச்சிட்டு மேடம் இவங்க பக்கம் இவ்வளவு நியாயப்படுத்தி பேசுறாங்க இல்லையா? போட்டோ வச்சிருந்தீங்களா? இல்ல மேடம். ஏதாவது சொல்லுவாங்க அவங்க மேடம். உங்களுக்கு எத்தனை அதாவது மேடம் அத்தனை ப்ரூஃப் காட்டுறீங்க. இங்க பாருங்க, நான் ஒரு மனுஷன், என் பக்கம் யாரும் சப்போர்ட் கிடையாது. ஒரு மனுஷன் இவங்களுக்கு 4 பேர் 5 பேர் பேசுவாங்க நான் ஃபோன் பண்ணா. இப்போ சனிக்கிழமைக்கு போயிட்டு 21ஆம் தேதி நான் பில் வச்சிருக்கேன். அது சொன்னாரே சீட்டப்ல காமிக்கிறதுக்கு சொல்லிட்டு தான் வந்தாரு எனக்கு. ஆமா மேடம் நான் பண்ணலன்றியே. நீ பண்ணல. என்னுடைய உழைப்பு. நான் உழைச்சி சம்பாரிச்சேன். நான் கடை வச்சு சம்பாரிச்சது வேற. நான் கத்திரி புடிச்சி இத பாருங்க. என் கையெல்லாம் காப்பு காய்ச்சி இருக்கும். நான் அவ்வளவு சம்பாரிச்சு யாருக்காக? நான் இன்னைக்கு 1 வருஷம் ஆகுது மேடம் நான் இவங்களை விட்டு பிரிஞ்சு. கரெக்டா 1 வருஷம். நான் ஒரு ரூம் எடுத்து இருக்கேன் மேடம் மயிலாப்பூர்ல. ஒரு லாட்ஜிங் எடுத்து தனியா இருக்கிறேன். தனி மனுஷனா இருக்கிறேன். கார் வச்சிருந்தாரா நீங்க கல்யாணம் மேடம்? எத்தனை கார்? பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க மேடம். ஒரு கார் தான் சார். என்ன கார்? அது ஏதோ 800 இல்ல மேடம். நான் என்ன கேக்குறேன், உங்க அண்ணன் நல்லா இருந்ததா வாழ்க்கை அப்போ? இல்ல மேடம், 5வது நாளே அடிச்சு வெட்டலாம். இங்க பாருங்க, எனக்கு எங்க அம்மா பர்த்டே பண்ணது கிடையாது. நான் நல்ல துணி போட்டது கிடையாது. அந்த காலம் வேற. எல்லாமே நான் பண்ணதுக்கு அப்புறம் ஏனா இது போயிடுச்சு. ஒரு சாரி மேடம் இவங்க சொல்றாங்க மேடம் 10 வாட்டி போய் என் வீட்டு பீரோ திறந்து பாருங்க. நான் எது வாங்குனாலும் காஸ்ட்லியா தான் வாங்குவேன். நான் ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட நல்ல இடத்துல வாங்கி கொடுப்பேன். நான் சாப்பிட்டாலும் நல்லதா சாப்பிட வைப்பேன். அந்த மாதிரி உணர்வு கொண்டவன். நார்த் இந்தியாலாம் போய் சுத்திட்டு வந்தீங்களா? மேடம் போயிட்டு வந்தேன் மேடம். கூட்டிட்டு போனேன். நான் தான் கூட்டிட்டு போனேன். அவர் பாதி பணம் போட்டார், நான் பாதி பணம் போட்டேன். எப்படி எப்படி போனோம் மேடம். பாதி பணம் போட்டாங்க. நான் பாதி பணம் போட்டேன், அவங்க பாதி பணம் போட்டாங்க. மேடம் அப்பதான் என் பொண்ணு இல்ல மேடம் பெரிய பொண்ணு ஆயிட்டா.
அங்கேருந்து ஒரு காகரா நான் கூட எதுவுமே கொண்டு வந்தேன். பண்ணலன்றேன். எதுவுமே பண்ணல மேடம். அவன் அறிவான். எதுவுமே பண்ணல. அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஒருத்தருக்கு நான் பதில் தான் சொல்லி பசங்க ஆகணும். மேல ஆணை பண்ணி தான் இங்க பாருங்க. பண்ணேன் சொல்றேன். நான் இப்ப வரைக்கும் இந்த 10 வருஷத்துல நான் இவங்களுக்கு ₹1 கூட கொடுக்கல. மேடம் அவன் அறிவான். அப்படிலாம் அவன் ₹1 வரல. கொடுக்கலன்னு சொல்லிட்டு இல்ல மேடம். அப்படிலாம் இல்ல. இப்ப மேடம், சொன்னார்ல மேடம் இங்க ஒரு பாருங்க வருஷம் மேடம், எங்கேயோ வேலைக்கு ஒரு போயிட்டு பர்த்டே அப்போ ஒரு இவங்களோட கல்யாண நாள் ஒரு பர்த்டே நான் தவறுனது இல்ல. அது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். பர்த்டே எல்லாம் இல்ல. போன வருஷம் கல்யாண மட்டும் தான் நாள். மேடம் எடுத்து கொடுக்கல. கல்யாண நாளுக்கு ஒரு கல்யாண saree நாள் கொண்டு வந்து இவங்க கொடுப்பாரு. பர்த்டே saree 23 கொண்டு வந்து ஜூன் கொடுப்பாரு. 6வது மாசம் 23 6வது மாசம் 23 கல்யாணத்துக்கு இவங்களுக்கு ட்ரெஸ் எடுப்பேன். பர்த்டேக்கு இல்ல சார், என்னால முடிஞ்சது ரம்ஜானுக்கு birthday என்னால என்ன முடியுமோ நான் இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணி. இப்போ என்ன சொன்னாங்க, அதாவது இவங்க எனக்கு பேக்ரவுண்ட்ல யாரும் கேட்கறதுக்கு இல்ல. இவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா இவன் எங்க போனாலும் என்கிட்ட தான் வருவான். மேடம், ஆனால் இப்போ நடந்த ஒரு backgroundல நிகழ்ச்சிகளை கண்டிப்பா நான் அதுக்காக வரல. மேடம். இங்க. இப்ப எனக்கு என்ன தெரியுமா, உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? இல்ல மேடம், நான் ஓப்பனாவே சொல்றேன் மேடம், ஃப்ராங்காவே சொல்றேன். எனக்கு இந்த ரேஸ் கோர்ஸ் வாழ்க்கை இவங்க வாழ்ந்தாங்கன்னா இவங்களோட என்னால் வாழ முடியாது. என்னால் முடியவே முடியாது. ஆனால் அதை இவங்க விட்டு வந்தால் உங்க எதிர்க்க நான் எழுதி கொடுத்துட்டு போறேன். நான் அதுக்கு மேல ஏதாவது தப்பு பண்ணா நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. நான் மாசம் 15,000 ரூபாய் உங்களுக்கு தரேன். என்னால் முடியும். சரிங்களா? பசங்களோட மெயின்டெனன்ஸ் இவங்களை பண்ண சொல்லுங்க. ரேஸ் கோர்ஸ்க்கு இவங்க போகக்கூடாது. அப்படி இருந்தா நான் வாழ்றேன். இல்லையா மேடம், இதோட முடிச்சிடலாம். முடிஞ்சு போச்சு. கேளுங்க, இவரு ஒரு அது ஏத்துக்க இடம், முடியாது. எனக்கு ஒரு இடம் கூட என்னோட மரியாதையே இல்ல. மரியாதை வைக்கல. மரியாதை இல்லாத இடமா எங்க ஏரியா எங்க ஏரியால இருந்து அந்த இடத்துல அங்க ஒரு இருந்து முஸ்லீம் பொம்பளை போற இடம் கிடையாது. கேளுங்க மேடம். நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்கம்மா. நான் கேட்கறது உங்களுக்கு என்னதான் அவர்கிட்ட பிரச்சனை? ஒண்ணும் இல்ல மேடம், ரேஸ் கோர்ஸ் தான் இருங்க, பிரச்சனை. இருங்க, அவர் வேற என்ன சொல்லிட்டாரு. பிரச்சனை? உங்களுக்கு என்ன? வேற ஒரு கேளுங்க பிரச்சனை மேடம், இல்ல. இப்ப காலேஜ்ல ரேஸ் சேர்க்கல கோர்ஸ் மேடம். போக கூடாதுன்றான். வேண்டாம். காலேஜ்ல சேர்க்கல மேடம். நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இல்ல, அந்த ரேஸ் கோர்ஸை பத்தி நான் ஃபுல்லா சொல்லணும் மேடம். எனக்கு அப்பதான் என்னுடைய பிரச்சனை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஆமா மேடம், அப்ப என்ன பண்ண இருங்க, ஒரு மேடம்? நிமிஷம். வயித்துக்காக போய் தானே இல்ல, ஆகணும் மேடம். என்ன? இவரை நம்பி மாசம் கை கால் நல்லா உட்கார்ந்துட்டேனா இருக்கு. என் கை உனக்கு கால் நல்லா இருக்கு, சம்பாதிக்கிறேன். என்ன இருக்கு? என் பணத்தை எதிர்பார்க்கறேன். என் நீ நகையை பணத்தை நான் திருடுறீ. எதிர்பார்க்கறேனா? உண்மை மேடம், என் நகையை எப்ப திருடுறா வந்து மேடம். உங்களுக்கு என் நகை பணம்? இல்ல, என் தங்கச்சி நகை. எங்க இருந்து வந்தது? உன்னுடைய கல்யாண தாலில இருந்து, பட்டு புடவையில இருந்து, சாப்பாடு காசுல இருந்து நான் கொடுத்தவன். என்னுடைய உழைப்புல கொடுத்தவங்க செக் இருக்கு. அவங்க அண்ணன் சாப்பாட்டுக்கு 50 பேருக்கு பிரியாணிக்கு காசு என்கிட்ட இருந்து வாங்கினாரு. பூவுல இருந்து கால்ல எல்லாமே நான் பண்ண சொல்லக்கூடாது. நான் எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன் மேடம். என் கூட வா அண்ணன் கிட்ட கேட்கலான்னு கேட்டிருக்கேன். கேளுங்க, போன் போட்டு எப்பயாவது கேளுங்க. வந்திருக்கீங்களா கேளுங்க அவர்கிட்ட. அதெல்லாம் விடுங்க. இப்ப ஏன் அவரோட வாழ மாட்டேன்னு சொல்றீங்க? அவங்க மேடம், நான் வாழ மாட்டேன்னு சொல்றேன் மேடம். அவருதான் பிரச்சனை நான் வாழல ஆரம்பிச்சாரு. கேளுங்க மேடம். மேடம், ரேஸ் கோர்ஸ் விட்டா நான் வாழ தயார். இல்லனா என்னால முடியாது. காலேஜ்க்கு சேர்க்கணும். நான் டெய்லி சாவ தயாரா இல்ல. பையனுக்கு வந்து 50 ஏன் அவ்வளவு, அதுல என்ன அவ்வளவு பிரச்சனை? மேடம், நீங்க அத உங்களோட யாரையாவது அமைச்சு அந்த இடத்த பாருங்க. அங்க போங்க. இத பாருங்க, ஒரு ஓபன் பிளேஸ். குறைஞ்சபட்சம் ஒரு ரேஸ்ன்றது என்னன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. சரியா? அங்க எல்லா ஆம்பளைங்களும் கையில சிகரெட் இருக்கும், உள்ள பார்டர் இருக்கு. அதுல நான் இப்போ இங்க பண்ணி காட்ட விரும்பல. அதெல்லாம் இவங்க இவ்வளவு புக்ஸை இப்படி வச்சுக்கிட்டு அத்தனை ஆம்பளைங்கள்ல போயிட்டு இவங்க புக் வித்துட்டு வருவாங்க. சரியா? ஒருத்தன் ஒரு மாதிரி அஃபெக்ஷன்ல பார்ப்பான், ஒருத்தன் வேற நிலையில பார்ப்பான். அப்படி இருக்கும் போது நான் இவங்க கூட எப்படி மேடம் குடும்பத்துல அந்நுண்ணியமா இருக்க முடியும்? அந்த ஃபீலிங்ல நான் என்ன பண்ணுவேன், அமைதியா போய் மொட்டை மாடியில உட்காருவேன். இவங்களை நான் கான்செப்ட் பண்ணி எதுவும் கவனிக்கிறது இல்லை. இவங்களுக்கு தேவையானதை கூட நான் சரியா பண்றதை விட்டுட்டேன். இதுதான் உண்மை. ஏன்னா என்னால வேலையே செய்ய முடியல மேடம். போய் பாருங்க, போய் சொல்றதுக்கு கூட என்ன போய் ஒரு அளவு இருக்கு மேடம். நீங்க டைரக்டா பாருங்க. என்னம்மா பிரச்சனை? மேடம், இவர் வந்து கொஞ்சம் சரியில்லை மேடம். இவர் வந்து எல்லாத்தையும் பாருங்க, நான் ஆண்டவன் பொதுவாக சொல்கிறேன். எனக்கு நம்ம செத்துட்டா யாரும் கூட வர்றதில்லை. நம்ம நல்லது கெட்டுதான். இவர் வந்து எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட வச்சுட்டு இருக்க அசிங்கமா வார்த்தை யூஸே என்ன காரணம்? அதோட பேஸ்மெண்ட் என்ன? நீங்களே காமிங்களா? என்ன பெரிய பொண்ணா இருக்கு மேடம். சொல்லுங்களா, என்ன தப்புன்னு சொல்லுப்பா. எத்தனை வாட்டி இப்போ முந்தானத்து நான் ஃபோன் பண்ணி என் பையன் கிட்ட ஃபோன் கொடுக்க சொன்னா போறதா அவருக்கு பிரச்சனையா இருக்கா? எங்க குடும்ப சார், எங்க குடும்பமே அது மேடம். 420 சொல்லிட்டு சொன்னார்ல, ஜெயில இருந்தால அந்த பாய் கூட உங்க ஃப்ரெண்ட், எனக்கு முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது. அவங்க கூட போய் தானே நான் ஜெயில இருந்து கூட்டிட்டு பெரிய 3வது பேர் கிடைச்சது. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல. எங்க பெரிய அந்த டைம்ல பாருங்க பேச விட்டுறாங்க. அவரை பேச விடுறீங்களா? சாரி. ஜெயில இருந்து வந்தோடனே நீங்க என்ன பண்ணும்? எப்படிமா என்ன வெளியே எடுத்ததானே கேட்கணும். அவர் என்ன கேட்கிற வந்தோடனே எங்க மாமா எனக்கு சொல்றாரு, நீ மோத்தி வாயை வச்சுட்டு இருக்கிறாரு. அதான் அவருக்கு பிரச்சனை. அவர் ஜெயிலுக்கு போனது இட்டுன்னு வந்து நான் சொல்லி இட்டுன்னு வந்தேன். கல்யாணம் பண்ணிக்க போறேன். இஷ்டம் போல நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் மேடம். சொல்லுங்க. வந்த உடனே ஜெயில நான் கேட்கல.
யாருமே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு மேடம். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் சரி, ஆச்சு. இந்த ரேஸ் கோர்ஸ் ஜாப் அவருக்கு பிடிக்கலன்னா நீங்க வேற மேடம், ஏதாவது அவரை பண்ணு. நம்பி விட மாட்டேன் மேடம். வேற நான் ஏதாவது ஒரு பண்ணுங்க. race course விட மாட்டாங்க. மேடம், நீங்க எனக்கு கொஞ்சம் பேசாம இங்க கேளுங்க, ட்ரை பண்ணிட்டேன், 10 வருஷமா ட்ரை பண்றேன், என்னால முடியல. வேற ஏதாவது நான் பண்ணுங்க எழுதி மேடம், வாங்கிக்கிறேன், எனக்கு சரி நீங்க பேசுங்க, நான் வெளியே போறேங்க. நான் படிச்சில்ல, எனக்கு வேற வேலையே தெரியாது. நான் வந்து வீட்லயே தான் வளர்ந்தேன். வீட்டில் மாமா பையனை போட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவர் குடும்பத்தில் பார்த்துக்கிட்டார். எனக்கு எந்த தொல்லையாமே இல்லாமல் இருந்தது. அவர் சீக்கா கடந்து பெட்டில் கடந்துட்டார். கால் நடக்க முடியாது. அதுக்கு பிறகு தான் நான் போக ஆரம்பிச்சேன். மேடம், ஒரு கால் ஒரு கை இல்லாத ஆளோட வாழ்க்கையை செஞ்சுக்கின்னு ஒரு குழந்தை பெற்று இந்த ஆளோட வாழ்க்கை செய்ய முடியாதா? நீங்க சொல்லுங்க இப்ப கூட எங்க மாமியார்னா மாமி கூட வேணும், மாமியாரும் வேணும். இப்ப கூட நான் போனா எனக்கு ரொம்ப பாசமா பாப்பாங்க. இல்ல, நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேம்மா, அவருக்கு பிடிக்காத விஷயத்தை ஏமா பண்ண? மேடம், அது ஒரு நாள் சாப்பாடு போட முடியாது மேடம். ரேஸ் கோர்ஸ்க்கு போறது ஒரு பிடிக்கல. நாள் சாப்பாடு போட முடியாது. இவரு ஆஹா. 3 கடை வச்சு கொடுத்தது இந்த பாப்பா. நீங்க வச்சு கொடுத்தீங்க எனக்கு. நான் வச்சு கொடுக்கல, நான் வைக்கல. நான் சாப்பாடு போட முடியாதா? நான் வச்சு நான் சாப்பாடு போட முடியாதா? நாங்களால முடியாதுப்பா. சும்மா பேச்சு பேசக்கூடாது தெரியுமா? வாயத்துக்கு வந்து ஆமா. அவர் என்னென்ன வேலை செஞ்சிருக்கிறாரு மேடம், நாங்க தாங்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வயசு வந்து பொண்ணு இருக்குது, பேத்தி இருக்குது. துணி வாங்கி நாளைக்கு கொடுக்கல. கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு இருக்கிற வார்த்தை சொல்றேன், நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடு. இவருக்கு என்ன இருக்குது? இவரு மேடம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கேட்குறேன். இவர் இருக்கிறாரு மேடம், இவருக்கு முதல் சம்சாரம் இருக்கு, 4 பசங்க இருக்கிறாங்க. அவங்க நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. பசங்க வந்து வயசுக்கு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்குது, பையன் மேஜர் ஆயிட்டு இருக்கிறான். அதெல்லாம் விட்டுட்டு இப்ப ஒரு சின்ன பையன், 7 வயசு பையன், அவனுக்கு சரியா ஃபீஸ் கட்டுறது கிடையாது. இந்த பொண்ணு மேடம், சொல்லக்கூடாது, நம்ம எல்லாம் இது பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு நீங்க வந்து ஒரு தப்பான ஒரு வார்த்தை சொன்னா அவங்க மனசுக்கு எவ்வளவு கஷ்டம் ஆகும். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. சரி. இந்த பொண்ணு அந்த மாதிரி தான் தொழில் செஞ்சு சாப்பிடணும். ஆமா, எத்தனையோ வேலை இருக்குல்ல, அவருக்கு பிடிக்காத வேலையை அவங்க பொண்ணு ஏன் பண்றாங்க? இருங்க, கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க டீ கடை வைக்கலாம், ஹோட்டல்ல வேலை செய்யலாம். மேடம், இதே வார்த்தை இருங்க, இதே வார்த்தை நீ அந்த டைம்ல சொல்லி இருக்கணும். நான் சாப்பாடு போடுறேன். சும்மா எப்படிமா? வீட்டுல இருக்கிற ஆமா. உனக்கு புள்ள இல்ல? உங்க வீடு, நீங்க சம்பாதிச்ச வீடு இல்லங்க. எல்லாமே நீங்களே சண்டை போட்டுங்க, நான் போறேன். எங்க தாத்தா கடை தான் மேடம். அது எங்க தாத்தால இருந்து எங்க அம்மா பெரியம்மா எல்லாம் போயிட்டு தான் இருந்தாங்க. அங்க அந்த கடைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் எனக்கு சாப்பாடு கூட சூழ்நிலை சொல்லிட்டு தான் நான் போக ஆரம்பிச்சேன். எங்க மாமா பையனை கேட்டு, எங்க மாமா பையனா எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சதானே, எல்லாமே போய் ஆரம்பிச்சேன். போயிட்டு பிறகு மேடம், அதுலதான் எனக்கு கல்யாணம் பாருங்க. எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டு, கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். ராசியாவோட அப்பா இறந்துட்டு மேடம், 3 வருஷம் வரைக்கும் அங்கிருந்த சம்பாத்தியத்துல தான் நான் என் குடும்பத்தை நடத்திட்டு வந்தேன். என் பொண்ணு, என் தம்பி என் கூட தான் இருந்தா. என் தங்கச்சின்னா எங்க பெரியம்மா பொண்ணு, அவ என் கூட தான் இருந்தா. எங்க அம்மா என் கூட தான் இருந்தாங்க. நாங்க அப்புறம் இவரை கல்யாணம் பண்ணப்ப நிறுத்திட்டீங்க? நான் நிறுத்திட்டேன் மேடம். 1.5 வருஷம் போல மேடம். நானு எப்படி போனேன்னா, என் பொண்ணோட வாழ்க்கை இருக்கு மேடம். நான் தான் கஷ்டப்பட்டேன். அவ ஏன் மேடம் கஷ்டப்படணும்? அப்புறம் நாளைக்கு அவள அங்கதான் போய் நிக்கணுமா? அவங்க அம்மா வந்தாங்க, பையனை வீட்டுக்குள்ள வந்தாங்க, என் குடும்பம் நாசம் ஆயிடுச்சு. மேடம், அவங்கள மெயின் வாஷ் பண்ணி கூட்டி போயிட்டாங்க. எப்படி மேடம் கல்யாணம் பண்ண? அவங்க அம்மா இல்லையா கல்யாணத்துல? வாடகை கொடுக்கறதுக்கு கெதி இல்ல. ஆமா ஆமா ஆமா, நாங்க சொல்லக்கூடாது. நீங்க பணக்காரங்க. நாங்க பணக்காரர் இல்ல, பணக்காரர் கெதி இல்ல. நாங்க உங்க மாதிரி வந்தா பண்ணி வாடகை கொடுக்க கெதி இல்ல. நீங்க வேணாம் ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இப்படி மேடம் இவ்வளவு போய் சொல்றாங்க. நீங்க இன்கொயரி பண்ணிக்கங்க மேடம். நீங்க எங்க வேணாலும் அனுப்பி பாருங்க. இவரு என்ன நாட்டகாசம் பண்ணிருக்காங்க. 15 வருஷமா போறேன். ஒரு நாள் இன்னைக்கு போல நேத்து போல. இவர் கல்யாணம் பண்ணதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நான் போறேன். 15 வருஷமா போறேன். இப்ப இருக்க நீங்க போய் யாரனா நீங்க உங்களுக்கு தான் இது இருக்குல்ல மேடம். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உங்க அண்ணன் சொல்லல. கேளுங்க மேடம். வாயாடி சொல்லுவாங்க. ரேஸ் கோர்ஸ்ல நீங்க கேளுங்க. யார கேக்குறீங்களோ கேளுங்க மேடம். நாங்க இருக்கிற குடுத்தனத்துல யாரா ஒரு ஆம்பளை எங்க வீட்ல வரானான்னு கேளுங்க. அசிங்கமான வார்த்தை எல்லாம் பேசுறாரு மேடம், தெரியுமா? ஒண்ணேதான், அவருக்கு பிடிக்கலன்னா நீ ஏன் அந்த தொழில் பண்றீங்க? கேளுங்க மேடம். அவருக்கு வந்து என் பசங்களை படிக்க வச்சு நாங்க அப்படிதான் வசதியோட வாழணும் தான் நினைக்கிறோம். நாங்க இப்படி இருக்கிறோம், நாங்க வசதியோட வாழணும். இப்ப சொன்னி அந்த வார்த்தை கரெக்ட். இனிமேல் அப்படிதான் நடக்கும். இப்ப ஒண்ணு தேவையில்ல, எங்களுக்கு தேவை. நான் சேர்றதுக்கு வரல இங்க அம்மா கிட்ட. என் பிள்ளைக்காக தான் இங்க வந்தேன். பெரிய பையன் இருக்கிறானே அங்க போ. நீலாம் ஏன் புள்ள அவங்கள மேடம், என் பிள்ளைய பெரிய பையன் இருக்கான், 40 பிள்ளைங்க இருக்காங்க. அது தேவையில்லாத விஷயம். என்னுடைய புள்ள. நீ ஒரு நாள் ஃபீஸ் கட்ட முடியாது, குழந்தைக்கு ஒரு Dress வாங்க முடியாது மேடம்.
இதுல பிட்டுஸ் ஸ்கூல்ல படிக்க வச்சது என் பொண்ணு. இந்தாங்க இப்பதான் சார் அதுக்குதான் சொல்லிட்டு தான் வந்தாரு. இது வெச்சிங் தான் வந்திருக்காரு இவரு. நீங்க போங்க. இது வெச்சிங் தான் அவர் பிரிட்டிஷ் சொல்லிட்டு ஸ்கூல்ல தான் போயிட்டு சேர்த்தாரு. இவங்க அம்மா யாருன்னு கேட்டாங்க. இவங்க அம்மா யார் வரதுல 3 வருஷம் நான் தான் மெயின்டைன் பண்ணேன். என்ன மெயின்டைன் பண்ணீங்க? உங்களுக்கு வேலை இல்லாத உட்கார்ந்து நின்னு சும்மா சோறு போடுறதே போயிட்டு வந்து விட்டுட்டு இருந்தீங்க. அது சொல்லு. ஆமா மேடம், பெட்ரோல் புடிச்சிக்கிச்சா? போயிருக்கோம், ஜேப்ல நான் காசு போட்டுட்டு போவேன் மேடம். ஆமா. இது வெச்சுக்கோ, உனக்கு எதனா வேணும்னு கேட்பேன் நான். உங்களுக்கு அத எதனா உங்க கூட இருந்தாரா? என் கூட இருந்தார் மேடம். தான் சொன்னேன் அவங்க நான். கூட வந்தாரு. ஒரு வருஷமா தான் பிடிக்காத தனியா ஆளு அங்க வரலமா. எவ்வளவு நாள் இருந்தாரு? கூடியா இருந்தாரு. 3 வருஷமா இருந்தாரு. இந்த ஏரியாக்கு வந்து 3 வருஷமா கூடயே தான் இருக்கிறாரு. ரேஸ் கோர்ஸ்ல தான் நீங்க வீடா? வீடு இல்ல மேடம், ஆதம் பக்கம் வீடு மேடம். அம்பேத்கர் நகர். பிடிக்கலையா? அப்ப நீங்க ஏன் வரணும் ரேஸ் கோர்ஸ்? அப்ப இவங்க ரேஸ் கோர்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க கூட இருந்தீங்க. அவரு 1 வருஷம் அவங்க கூட கூட இருந்தாரு. 8 வருஷமா அங்க ரேஸ் கோர்ஸ்ல தான் இருக்காங்க. அவங்க கூட தான் இருக்கேன். நான் எதிர்க்கிறேன். அப்பெல்லாம் யாரும் நான் வரல. எதிர்க்கிறேன். இப்ப ஆன்மீகத்துக்கு மாறிட்டீங்களா? என்ன மேடம்? இப்ப ஆன்மீகத்துக்கு இல்ல இல்ல மேடம், ஃபர்ஸ்ட்ல இருந்தே எதிர்க்கிறேன் மேடம். 5 வருஷத்துக்கு முன்னால போய் விசாரிங்க. 12,000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தேன். ஒரு வாரம் கழிச்சு நான் வேலையில இருந்து வந்து பாக்குற ரேஸ் கோர்ஸ்ல இருந்தாங்க. திருப்பியும் போய் சொன்னேன். திருப்பியும் பிரச்சனை. அப்படியா? அப்படியெல்லாம் கிடையாது மேடம். ஃபோன் போய் போடுங்க. மேடம் நீங்க வேணா சாதிக்கு ஃபோன் மேடம், போடுங்க. மேடம், சாதிக் தான் அவருக்கு வானான்னு தான் சொன்னாரு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி செய்யறான்னு சேர்க்காதீங்க. அவரே கூப்பிட்டு சொன்னாரு. ஃபோன் போட்டு கேளுங்க. ஏன் பையன் நீங்க கேளுங்க. நானே அந்த பொம்பளை கேட்கிறேன். நீ அந்த சொல்லுங்க. அம்மா கொடுத்தவன். நீங்க கொஞ்ச பேங்க்ல நேரம் இருந்து வெயிட் கொடுத்தவன் பண்ணுங்க. நானு. இது என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? எல்லாமே நான் தான். வீட்டுக்குள்ள ஒரு அசைவு கூட நான் தான். நான் தான்டா அவனுக்கு ஷர்ட் வாங்கி கொடுத்தேன். நீ நான் போடுற துணி அது எப்படி மேடம் நான் போடுவேன்? இவங்க வாங்கி கொடுத்து நான் சொல்லக்கூடாது சரிங்களா? வேண்டாம் சரியா? நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் வேணாம். ஏன்னா தெரிஞ்சியோ தெரியாமையோ இவங்களோட நான் 11 வருஷம் குடும்பம் நடத்திட்டேன். இவங்களோட அசிங்கத்தையோ இவங்களோட நான் எதுவும் சொல்ல விரும்பல. வேண்டாம். இப்போ ஒண்ணுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. நான் உன் புள்ளன்றிய ஃபீஸ் கட்டுனாங்க. சரிம்மா கட்டுறேன். 21ஆம் தேதி அன்னைக்கு மேடம் நான் வேலையில் செய்து ஹோட்டலில் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வண்டி டியூலாம் கட்டி முடிச்சுட்டு 9,500 ரூபா பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நான் வந்தேன். ஃபோன் பண்ணேன். 25ஆம் தேதி எனக்கு பணம் கிடைக்கும்னு சொன்ன முன்னாடியே கிடச்சிச்சு. சரி பையனுக்கு ஃபீஸ் கட்டலாம். இதுக்கு இடையில 2 வாட்டி ஃபோன் பண்ணேன். இவங்க பேசுகிறாங்க, ஒழுங்காக பேசுகிறாங்க. இவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா நான் ஃபோன் பண்ணால் என்னப்பா உன் பையன் கீழே போயிருக்கான். இவங்க ஒழுங்காக பேசுகிறாங்க. நான் அப்புறமா சொல்கிறேன். இவங்க ஒழுங்காக பேசுகிறாங்க. அடுத்த செகண்டில் வேற யாராவது ஃபோன் எடுத்தாங்கன்னா யாரா நீ? இந்த அம்மா வேண்டாம் மேடம், வேணாம், பப்ளிக்ல நான் கொண்டு வர விரும்பல. வேண்டாம். பொண்ணு கஷ்டப்படுறது அவங்களுக்கு தானங்க தெரியும். அதுக்கு போய் சொல்றீங்களா? ஒருத்தன் மேல ஒருத்தனோட வீட்டுல இருக்கிறதுக்கு இடையில வந்து என் வீட்டுல அடையார் வீட்டுல வந்து தங்கிட்டு என் பொண்டாட்டி எடுத்துன்னு போய் ரேஸ் கோர்ஸ்ல எடுத்துன்னு போயிட்டு அழிய விட்டுட்டு இன்னைக்கு நீங்க அவரோட வருமானத்தை இல்ல அவங்க கடையில தான் என் பசங்க வளருது. அவங்க கடையில தான் என் பசங்க இருங்கம்மா புள்ளைய அதுல தான் வளர்றாங்க. இருங்க ப்ளீஸ். எப்படிமா வெளியே போனாரு அவரு? அதான் மேடம் அவர் கூட போனல காலேஜ்க்காக சொல்லிட்டு அவர் காலேஜுக்கு சொன்னாரு. அவங்க என் பையன் படிக்கிற இடத்துல போய் கேளுமா யூனிவர்சிட்டி அங்க போய் பாருனா. என் பொண்ணு என்ன பண்ணா ஒரு 3 காலேஜ்ல போய் காமிச்சான். இந்த மாதிரி இந்த காலேஜ்னா இந்த பொண்ணு என்ன பண்ணா இந்த காலேஜ் பாரதின்னு வச்சு சொன்னாரு சொல்லிட்டு அந்த டைம்ல என்ன பண்ணா இவர் கூட தான் நாங்க போயிருந்தோம். வண்டியில ஃபீஸ் கட்டத்துக்குள்ள பாக்குறதுக்கு கூட தான் இருக்கிறாரு. காலேஜ்க்கு போயிருந்தோம். காலேஜ்க்கு போயிருக்கும் போது அவர் கான்பைன் சொல்றவரு ஃபோன் பண்ணாரு எனக்கு. என்ன ஆஜரா பாத்துட்டியா காலேஜ் உன் பொண்ணுக்கு பிடிச்சிடுச்சானா? நான் இல்லை கான்பைன் வந்து 3 காலேஜ் பார்த்துருக்குறோம். அந்த 3 காலேஜ்ல என் பொண்ணுக்கு என்ன பிடிக்குது தெரியல கான்பைன். நான் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்றேன்னு சொன்னேன். அந்த வீட்டுக்கு போய் ஃபோன் பண்றது அவர் அப்படியே வச்சுக்கிட்டார். அது எதுவுமே சொல்ல. என் பொண்ணோட காலேஜ் ஃபீஸ் கூட இவரு கிட்ட தான் கொடுத்தமிச்சேன். நான் வேலைக்கு போனோம்ல மேடம். நான் 10 வீட்டில் சமைச்சுலாம் வச்சுட்டு பசங்களை பார்த்துட்டு பையனை ஸ்கூல்லலாம் அனுப்பிச்சிட்டு நான் இப்போ சமைச்சுலாம் வச்சுட்டு நான் 10 எப்படி டைம் இருக்கோ ஒரு வாட்டி 1 மணிக்கு இருக்கும், ஒரு வாட்டி 12 மணிக்கு இருக்கும். அது 1 ஹவர் பிஃபோர் நாங்கள் போனோம். அந்த டைம்ல அதுக்காக நான் பண்ணேன். போயிட்டு நான் இவர்கிட்ட போயிட்டு விப்பேங்க. அங்க கடை இருக்கு மேடம், ஸ்டால் இருக்கு, சின்ன ஸ்டால் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நான் புக் சேல் பண்ணுவேன். அப்ப இவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? எதுவுமே இல்லையே மேடம். சரி இங்கதான் இருந்தாரு, உங்க கூட இருந்தாங்க. கூட தான். சரி அப்புறம் என்ன ஆச்சு பிரச்சனை? ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு கடை போட்டாரு. போட்டதுக்கு நான் பண்ணாரு உன்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டார். நான் சொன்னேன் என்கிட்ட காசு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா பொண்ணு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்து நான் அழிஞ்சிட்டேன். இப்போ ஒரு பைசா கூட என்கிட்ட. இவர் டெய்லர்ல, இவர் டிசைனர்ல, அவர் வேலை செய்ய மாட்டாரா? எங்க மேடம் வேலை செய்யறாரு? கடை மட்டும் தான் போடுவார் மேடம். பந்தா பேச்சு தான் மேடம். ஒரு 4 பேரை கூட்டு வச்சுப்பாரு. பகல்லாம் பேசுறது, நைட் ஆனா தண்ணி அடிக்கிறது, போன் பண்ணி டார்ச்சர் தான் மேடம். நான் வந்து என்னது கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. போட்டோ காட்டிட்டு. யாரோட போட்டோ? யாரும் ஒரு பொண்ணு போட்டோவா? அவங்க தான் சொன்னாங்க. நான் பார்த்தது இல்ல. இவங்க பார்த்தாங்களா கேளுங்க. யாரும் நான் பார்த்தது இல்ல. ஒருத்தர் சொல்ல மேடம்.
ஊரே சொல்லி இருக்குது. சொன்னாங்க மேடம். ரேஸ் கோர்ஸ் வந்து சரி 1000 பேர் அதுக்கப்புறம் அதான் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு நடுவுல ஒரு 3 மாசம் எந்த தொல்லையும் இல்லை, ஃபோனோ இல்லை எதுவுமே இல்லை, அமைதியா இருந்த நாங்களும் நினைச்சிட்டோம் சொன்ன மாரி அவர் கல்யாணம் பண்ணிட்டார் போல இருக்கு, அதனால தான் நம்மள தொல்லை பண்ணாம இருக்கு. சரி போட்டோம்ப்பா, நம்மளாவது நான் மானத்தோட வாழலாம், பொண்ணு இருக்கா மேடம் எனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நான் என் தங்கச்சி வாழ்க்கையை போய் கெடுத்துட்டு வந்துட்டார். அவர் என்ன பண்ணாரு? அவர்கிட்ட இப்போ அவங்க தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட போய் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்துவை வச்சுட்டு இருந்தா. போன் போட்டு கேளுங்க. அந்த பாவம் மேடம் அவளை பாத்தீங்கன்னா கூப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்று அப்படியே கலக்கும். உறுதிப்படுத்த சொல்லுங்க. ஒல்லியா மேடம் அவ 2 குழந்தை வச்சிருக்கான். நைட்டானா அவன் குடிச்சிட்டு தூங்க விடுறது இல்ல. அவங்க மாமியார் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுல அந்த வீட்டுல இந்த வீட்டுல போய் வைக்கிறது, அங்கே போய் போட்டோ காட்டிருக்கிறான் மேடம். அவங்க மாமியார் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? மாமியார் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா புள்ள சரியில்லைன்னு சொல்லிட்டு மாமியார் சரி சப்போர்ட். அந்த கதை விடுங்க. இப்ப அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு மறுபடியும் வந்தாரா? இப்போ வந்தார் மேடம். வந்துல ஒருத்தர் எங்க ஏஜென்ட், புக்கு ஏஜென்ட், அவர்கிட்ட வந்து என்ன சொன்னார், இது மாதிரி வந்து பையனை பார்க்கணும் சொல்லிட்டு சொன்னார். நானும் சொன்னேன் பையனை பார்க்கணுன்னா காலினா வந்து அவர் அப்படி பண்ணுவார் காலினா, அப்புறமா போக 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 டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சா. இல்லை அஜிரா நீ பையனை காட்டிட்டேன்னா பிரச்சனை இருக்காது. சொன்னா சரிதான் காலினா, உன் மரியாதைக்காக நான் வந்து காட்டுறேன் சொல்லிட்டு நான் சொன்னேன். சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணார், பையனை கூப்பிட்டு வச்சார். நான் பையனை அனுப்பிச்சி விட்டேன், போடா போய் நான் பார்த்துட்டு வரான், போயிட்டு வரோம். அதே மாதிரி நடக்க ஃபோன் பண்ண என்ன ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணாரு, டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. என்ன பண்ண என்ன டார்ச்சர் கொடுத்தா? நான் என்ன பேசவே இல்லையா? நான் எனக்காக தான் ஃபோன் பண்ணேன். கேளுங்க மேடம். சொல்லு. அங்க பாரு நான் சொல்றேன். இங்க பார்த்தனே அப்படி இப்படி சொல்லிட்டு என் பொண்ணு என்ன பண்ணா, உங்க திரும்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க சொல்ல வேணாம் சொல்லிட்டு தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்குங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வோட சத்தியம் பண்ண சொல்லுங்க மேடம். போய் பேசுறாங்க. சரி அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். அதுக்கப்புறம் என்ன? கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க விட்டுட்டீங்க சொல்லிட்டு தானே இருந்தீங்க. திரும்ப எங்களை டார்ச்சர் பண்றீங்க. நாங்க கேட்டோம் எங்களை டார்ச்சர் பண்றீங்க, நீங்க உங்களோட முடிஞ்சுனா அப்புறம் என்ன பண்ண, ஒரு 2 தண்டல்காரங்க எங்க வீட்டுக்கு இவர் பணம் வாங்கிட்டு போயிட்டாரு போல இருக்கு, அது எங்களுக்கு தெரியாது. அப்புறம் என் பொண்ணு என்ன பண்ண, தண்டல்காரங்க வந்தாங்க பொண்ணு கட்ட கேட்கறதுக்கு. அம்மா உங்க அப்பா வந்து சேர்ந்துட்டாராமா, சேர்ந்துட்டு பணம் எல்லாம் கொடுக்குற சொன்னாராமா சொல்லிட்டு சொன்னாரு. சொன்னதுக்கு அவன் என்ன பண்ணா கம்னிட்டான், எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு கம்னிட்டான். வந்தோடனே என்கிட்ட கேட்டான், அம்மா அப்பா வந்து அவர் இப்படி பண்ணதால சொல்ல மாட்டான், அவர் வந்து சொல்லிட்டு போனாரா இது மாதிரி வந்து தண்டல்காரங்களுக்கு உங்க வீட்டில் நான் சேர்ந்துட்டேன், வந்து அடுத்த வாரத்துல இருந்து பணம் வாங்கிக்கிங்க சொல்லிட்டு சொன்னாரா. சொன்னதுக்கு நான் சொன்னேன் நீ கம்னு இருடி, அவர் பையனை கூப்பிடுறதுக்கு வராரு, வந்தா நான் அந்த டைம்ல போய் நான் கேட்குறேன் சொல்லிட்டு இந்த பொண்ணு இல்லை நானே வரேம்மான்னு சொல்லிட்டு கூட வந்தா. நீங்க போனீங்கன்னா கேவலப்படுத்தினா பாருங்க. என்ன அங்க வந்து எனக்கு ஒரு ஆதாரம் வேண்டாம், நீங்க உள்ள வைங்க. நீங்க போனீங்கன்னா அசிங்க கண்டிப்பா படுத்துறாருமா, நானே வரேன் கூட சொல்லிட்டு போய் நின்று இவர்கிட்ட கேட்டா, நீங்க எங்க தண்டல்காரங்க எங்க வீட்டுக்காரத்துக்கு எங்க அம்மா நான் உங்களுக்கு சம்பாதிச்சு போட்டு இத்தனை வருஷமா இப்போ உங்க கடன்காரங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டா. போட்டதுக்கு இவர் என்ன பண்ணிருக்கணும், நீ வாய் முடின்னு போவோம் பேச்சு இல்லைன்னு சொல்லிருக்கணும். அப்படிதான் சொன்னேன். நீ லோலாய் நீ அதெல்லாம் நான் சொல்லல, லோலாய்லாம் சொல்ல. அங்க சைக்கிள் கடை இருக்குது, விசாரிங்க. எல்லாத்துக்கும் எல்லாரையும் விசாரிங்க, ப்ரூஃப் கேளுங்க சொல்றீங்க. அவர் கேட்றாருல கல்யாணம் போட்டோ போய் காமிச்சிட்டு பண்றாருல. சரி அதுக்கப்புறம் என்னாச்சுமா அந்த சண்டைக்கு? ஹோல்டு பண்ணிட்டுல அவன் நான் என்ன பண்ண, அந்த பொண்ணை தெரிச்சு விட்டேன். நீ போடி, ரோடா இருக்கு அசிங்கமா இருக்கு, நீ முதல்ல இருந்து ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கிறோம், நீ போடி சொல்லிட்டு அவளை தெரிச்சிட்டோன்னு என்ன அடிக்க வராரு மேடம். அதுக்கப்புறம் என்னாச்சு? அடிக்க வந்து ஆமா நானும் திட்டினதான். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன? அப்புறம் நான் என்ன அதனாலதான் நான் வந்து இல்ல அந்த பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொன்ன பாரு, அதனாலதான் கட்டினேன். இந்த டைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் கட்டினேன். சொல்லுங்க நீங்க டைம் கட்டிருக்க சொல்லிட்டு டைம் கிடைக்கும் ஜீ தமிழ்ல காட்டுறதுக்கு தான் நான் அந்த பணத்தை நான் கட்டினேன். பாருங்க உங்க பொண்டாட்டி அவமானப்படுத்துறதுக்கான அரங்கு கிடையாது. நான் அதுக்காக வரல மேடம். சரிங்களா? கண்டிப்பா அதுக்கான அரங்கு கிடையாது. இன்னொரு விஷயம், அவருக்கு பையனை பார்க்கணும்னா காமிச்சிடுங்கம்மா. கேளுங்க மேடம், அந்த சந்தில வந்து நான் காட்டுறதுக்கு தான் ரெடியா இருக்கேன் மேடம். காட்டுனா வேணான்னு சொல்ல மேடம். என்ன பண்ண பையன் கிட்ட என்ன கேட்கணும், சாப்பிட்டியாப்பா படிச்சியாப்பான்னு கேட்கணும்ல. உங்க அம்மா எங்க போனா, உங்க வீட்டுக்கு யார் வந்தா, அந்த சந்தில இருக்கிறவங்க எல்லாம் மேடம் என் பையனையும் பொண்ணு கூப்பிட்டு கேட்பாங்க. இப்ப என்ன தெரியுமா உங்களுக்கு, என்ன தெரியுங்களா பிரச்சனை? பேசிக்கா நீங்க அவங்கள நம்பல. இத பாருங்க, எந்த தொழிலுமே எந்த இடத்துல இருந்தாலும் எங்க வேலை செஞ்சாலும் பிரின்சிபல்ஸ்ங்கிறது வந்து நம்ம மனசுல இருக்கு, ஒழுக்கங்கிறது வந்து நம்மள்ட்ட இருக்கு. அவ அந்த வேலை பண்றாங்கிறதுக்காக தப்பான ஆளுன்னு நீங்க சொல்ல முடியாது. அப்படி கேட்கல, நீங்க அவங்கள பாத்துக்கல. அவங்க கேட்டு மேடம் எப்படி மேடம் பாத்துக்கிறது, நான் என்ன மேடம் பாத்துக்கிறேன். ஒரு ரம்ஜான் பண்டிகை கூட வீட்டுல இருந்தது இல்ல, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருக்கிறது இல்ல, ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் என்னைக்காவது வீட்டுல இருந்த இப்ப நாங்க வீட்டுல இருக்கிறோம், இல்லன்னா பிளாட்ஃபார்ம் இருந்திருப்போமே மேடம். உங்களை நம்பி இருந்தா நாங்க பிளாட்ஃபார்ம். இப்ப என் பசங்க இப்ப இருக்கும் 4ஆம் கிளாஸ்ல 3ஆம் கிளாஸ்ல
பண்ணிட்டு இருப்பால. அது எப்படி நின்னுடுவாங்க? இதுல ஒரு பையன் படிச்சே டெக்னிக்கல் இருக்க ப்ராப்ளம் மாட்டானே. இருக்கு. என்ன இருக்குன்னா, ஹஜிரா உனக்கு என்ன ப்ராப்ளம் வருது தெரியுமா? உனக்கு பொண்ணு இருக்கா ஆல்ரெடி, இவரை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி. ஸோ அதை வந்து செப்பரேட்டா பாக்குறா ஹாஜரா. என்ன பண்ணா, நான் என் பொண்ணை படிக்க வைக்கணுமே, அவ அப்ப கஷ்டப்படக்கூடாதுங்க என் பையன் அந்த ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க உங்க வாழ்க்கையை தனியா செக்யூர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு திருமணங்கிறது வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணறது. அதுக்கு எதிரால் என்னம்மா, மேடம். இன்னொரு விஷயம் இருக்குமா, 2 பேருக்கும் ஒத்து போற மாதிரியான விஷயங்கள் தான் 2 பேரும் பண்ணணும். இப்ப நீங்க தப்பானவங்க நான் சொல்லவே இல்ல, மாட்டேன். இல்ல மேடம். அப்படி சொல்லல. அப்படி ஆனா, இருந்தா நான் எல்லாமே இவர்கிட்ட ஏன் மேடம் சொல்றேன்? நீங்களே அம்மாடி, சொல்லுங்க. நான் சொல்றது கேளுமா. நீ கல்யாணம் தான் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணதுன்னா நீ மறுபடியும் அதே தான் பண்ணுவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது என்னால ஏத்துக்கவே முடியாதுமா. நீ வந்து டெஃபினட்டா வேற வேலை தேடி இருக்கலாம். இப்போ இட்ஸ் டூ லேட்மா. 10 வருஷம் ஆச்சு. இதுக்கு மேல நான் போய் ஹாஜராட்ட நீ அந்த வேலையை விட சொல்றதுல அர்த்தமே இல்லை. உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? சொல்லுங்க மேடம். என் பொண்டாட்டி அவன் நான் சொன்னதை தான் கேட்கணும், அவங்க போகக்கூடாதுன்னு நினைச்சீங்களே தவிர அதுக்கு என்ன செய்யணுமோ நீங்க செய்யல. பண்ண மேடம், என்ன செய்ய செய்யலைங்க. நமக்கு தான் பார்க்கும்போது அது தப்பான இடமா தெரியுது, அவருக்கு தப்பான இடமா தெரியுது. உலகத்துக்கு ஆனா அதான் அவருக்கு தெரியுது. அவங்களுக்கு அப்படி தோணல. தோணல. she is comfortable. அவங்க என்னன்னா ஜாலி அவ ஜாலி கிடையாது, தப்பா ஃப்ரீயா பேசாதீங்க. இருக்கிறாங்க. அவங்க இல்ல, ஃப்ரீயா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பரிச்சயமான இடம், அங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். சோ அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, ஆனா அவரை டிஸ்டர்ப் பண்ணல. மத்தவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் பண்ணுதா? இப்போ இவங்களுக்கு ஆஜிராக்கு என்ன ப்ராப்ளம்னா, அதை விட்டுட்டு வரணும்னா அவ்வளோ தூரம் அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். இல்ல மேடம், எனக்கு நம்பிக்கை இல்ல மேடம். அதுதான் ப்ராப்ளம். எனக்கு நம்பிக்கை இல்ல. சரி, அப்ப விட்டுடுங்க. இல்ல விட்டா அவங்கள விடு. சேர்த்துக்காக இத பேசுறீங்க. பாருங்க, நம்பிக்கை இல்ல நான் அவங்கள மேடம். ஃபுல்லா குறை சொல்ல மாட்டேன். அவங்க கல்யாணம் பண்ணாங்களே ஒழிய 100% உங்களை நம்பி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஏன்னா அவ இண்டிபெண்டா இருந்த பொண்ணு, இதுதான் அதுல தப்பே கிடையாது. அவ இண்டிபெண்டா இருந்த பொண்ணு இப்பவும் அப்படிதான் இருக்கணும். திருமணம் பண்ணி வரும்போது புருஷனுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டி ஆமா இருக்குமா. மேடம், அதுக்கு சொல்லிட்டு பசங்க ஆனா நான் இப்படிதான் இருப்பேன். இல்ல, அதுக்கு வேற வழி. நீங்க ட்ரை கூட பண்ணலமா? ஏன் மேடம் ட்ரை பண்ணல? ட்ரை பண்ணலமா? நீ ஒரு வேலை போய் கேட்டிருப்பியா? யார்கிட்ட மேடம்? இதெல்லாம் வேற ஒரு வேலைக்கு ட்ரை குழந்தை பண்ணிருப்பியா? இருந்தது மேடம். நான் எப்படி மேடம் குழந்தை இருக்கிறவங்க வேற வேலைக்கு எல்லாம் போறது இல்லையா? குழந்தை இருந்தது மேடம். அப்போ இல்லம்மா, குழந்தை 6 மாசம் இல்லம்மா, பால் நான் குடிக்கிற ஒத்துக்க குழந்தையை மாட்டேன். விட்டுட்டு நீ ரேஸ் கோர்ஸ் அது போற. அவரை டிஸ்டர்ப் பண்ணிருக்குன்னா டிஸ்டர்ப் 6 மாசம் பண்ணிருக்கணும். பால் குடிக்கிற குழந்தை நீ அதான் 9 சொல்றேன் 10 மேடம். வயசு பையன். அம்மா, நான் உன்னை அப்படி இருந்தா தப்பான அவர் கேளுங்க மேடம். அப்படி இருந்தா இல்ல, அந்த ஹாஜிரா. பணத்தை வந்து அவர் வாங்கி இருக்க மாட்டார் மேடம். ஹாஜிரா. நீங்க தப்பா இதெல்லாம் சொல்றீங்க. ஹாஜிரா, நீ தப்பான விஷயம் பண்ணேன்னு நான் சொல்லலம்மா. குடும்பத்துல ஆனா நீ அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு தயாரா இருக்கல. அஸ்மத் பாய் அவங்க வேலையை விட்டுட்டு உங்க கூட வரதா இல்ல? இல்ல மேடம், நான் கூப்பிடல அந்த சப்ஜெக்ட் வேணாம். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு என் பையனை நான் வாரத்துல ஒரு வாட்டி பார்க்கணும். அதுதான் சொல்லியாச்சு. கேளுங்க, வருஷத்துல அவனோட ஸ்கூல் ஃபீஸ் நான் கட்டுவேன். பண்டிகை வந்தா அவனுக்கு துணிமணிகள் நான் எடுத்து கொடுப்பேன். மார்க்க சட்ட கல்வி அவனுக்கு கத்து கொடுக்கணும். ஆமா, அவர் நான் பையனோட பண்ணேன்னு பொறுப்பு சொல்றேன். எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு, கொடுங்க. நான் தயவு என் செஞ்சு மகனுக்கு என்ன வேணுமோ நான் பண்ண போறேன். வாக்குவாதம் வேண்டாம். கேளுங்க மேடம். அவன் பையன் கூப்பிட்டு போறான், அவனை டார்ச்சர் பண்ண வேணாம் அது எப்படி சொல்லுங்க. என் பிள்ளைய அங்க நான் தானே கூட்டிட்டு வர. பையனை கூப்பிட்டு கேளுங்க, உங்களுக்கு அம்மாடி. அப்பா வேணுமான்னு கேளுங்க மேடம். இல்ல, அதெல்லாம் சொன்னா சொல்லி நான் கொடுத்து ஏத்துக்க வச்சுட்டு மாட்டேன். இத பாருங்க, நாங்க சொல்யூஷன் சொல்லிட்டோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜி நான் தமிழ்ல வந்து குழந்தைய கூட்டிட்டு வாங்க, அவர் வந்து பாப்பாரு, அவர் எல்லாம் பையனுக்கு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். நீங்க எது கேட்டு வந்தீங்களோ அது முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க. அவருக்கு உண்மை எப்படி நடந்து போறாரு பாத்தீங்களா? அவருக்கு டிவி வரணும்னு ஆசை. உண்மை மேடம். ஆசைதான் நிறைவேறட்டுமே. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.